இன்ஸ்டாகிராம்ல லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து ரசிச்ச ஒரு கியூட்டான லவ் ஸ்டோரி. 17 கோடி ரூபாய் செலவுல ஜெய்ப்பூர் அரண்மனையில நடக்கவிருந்த ஒரு பிரம்மாண்டமான கோடீஸ்வர திருமணம். சொந்தமா பிரைவேட் ஜெட் விமானங்களை புக் பண்ணி ஒட்டுமொத்த இந்தியாவே வியந்து பார்க்க காத்திருந்த ஒரு ஜோடி. ஆனா அந்த பிரம்மாண்ட திருமணத்திற்கு இன்னும் சில மாதங்களே இருந்த நிலையில ஜூன் 18 அன்னைக்கு மகாராஷ்டிராவோட லோஹோகாட் கோட்டையில இருந்து 400 அடி ஆழ பள்ளத்தாக்குல விழுந்து அந்த இளம் தொழிலதிபர், அதாவது அந்த மணமகன் கொடூரமா மரணம் அடைகிறாரு. ஆரம்பத்துல போட்டோ எடுக்கும் போது பலத்த காற்று வீசினதுனால கால் வழிக்கு விழுந்துட்டாரு அப்படின்னு அவருடைய வருங்கால மனைவி கதறி அழுது போலீஸ் எல்லாம் நம்ப வைக்கிறாங்க. ஒட்டுமொத்த ஊருமே கூட அது ஒரு விபத்து அப்படின்னு தான் நினைச்சது. ஆனா 33 டிகிரி கோடை வெயில்ல அணுவா செக் பண்ணப்பட்ட ஒவ்வொரு சிசிடிவி கேமரா காட்சியும் அந்த வெயில்ல ஒருத்த போட்டிருந்த ஹூடி டிஷர்ட்டும் இந்த வழக்கையே மொத்தமா தலைகீழா மாத்துச்சு. அடுத்த சில மணி நேரங்கள்ல போலீசாருக்கே தலை சுற்ற வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை வெளில வருது. அது விபத்தே இல்ல, தான் கூடவே இருந்து கட்டிப்பிடிச்சு காதலிச்ச வருங்கால மனைவியே அவளோட ரகசிய காதலன் கூட சேர்ந்து 7 மாதங்களா 238 மணி நேரமா போன்ல பேசி மிக துல்லியமா பிளான் பண்ணி நடத்தின ஒரு கொடூரமான கொலை அது அப்படின்னு. அதுவும் ஒரு முறை 2 முறைலாம் இல்லைங்க, மொத்தம் 4 முறை கொல்றதுக்கு முயற்சி பண்ணி 4வது முறையில தான் அந்த தொழிலதிபரை அவங்க கொலை செஞ்சிருக்காங்க. சமூக வலைதளங்கள்ல நாம பார்க்கிற பல விஷயங்கள் நிஜ வாழ்க்கையில் அப்படியே தலைகீழா இருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு உச்சக்கட்ட உதாரணம் தான் எல்லாரையுமே பதட்டமடைய வச்சிருக்கக்கூடிய இந்த லோஹோகாட் கோட்டை கொலை வழக்கு. ஷியா கோயல் அப்படின்ற அந்த பெண் இன்ஸ்டாகிராம்ல என் இதயம் அடைக்கலம் புகுந்த இடம் அப்படின்னு அழகா கேப்ஷன் போட்டு காதலிச்ச கேத்தனை, அதாவது அந்த பையனை ஏன் இவ்வளவு கொடூரமா பள்ளத்தாக்குல தள்ளி தீர்த்து கட்டணும்? போலீஸ் எப்படி ஒரு சின்ன துப்பை வச்சு இந்த ஒட்டுமொத்த வழக்கையும் கண்டுபிடிச்சாங்க? ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. இந்த கேஸோட மொத்த டீடைல்ஸையும் நான் உங்களுக்கு டீடைலா சொல்றேன். இதுல நீங்க ஆச்சரியப்படுற, அதிர்ச்சி அடைகிற பல விஷயங்கள் இருக்கு போகுது. ஷியா கோயல் 20 வயதான ஒரு பெண். சோஷியல் மீடியாவான இன்ஸ்டாகிராம்ல ரொம்பவே ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு பெண். தன்னுடைய வருங்கால கணவரான கேத்தன் விஷால் அகர்வால் 26 வயதான அந்த பையன் கூட இருக்கக்கூடிய போட்டோக்கள், வீடியோக்களை தொடர்ந்து பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க. பிப்ரவரி மாதம் இவங்க 2 பேருக்குமான நிச்சயதார்த்தம் முடிஞ்சது. மார்ச் மாதம் நிச்சயம் முடிஞ்சு 1 மாதம் ஆனதை கொண்டாடுற விதமா கேக் வெட்டி என் இதயம் அடைக்கலம் புகுந்த இடம், அதாவது மை ஹார்ட் ஃபவுண்ட் இட்ஸ் ஹோம் அப்படின்னு கேத்தனை டேக் பண்ணி ஷியா பதிவிட்டு இருந்தாங்க. மே மாசத்துல கேத்தன் தனக்கு பூ கொடுக்குற அந்த வீடியோவை பகிர்ந்து அவர் நான் சொன்னதெல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு பதிவிட்டு 2 பேரும் ரொமான்டிக்கா கட்டிப்பிடிக்கிற மாதிரி இருந்த அந்த போட்டோவையும் போட்டிருந்தாங்க. மே 19 அன்னைக்கு தன்னோட பிறந்தநாள் கவுண்ட் டவுனுக்காக கேத்தன் கூட சேர்ந்து ரொம்ப ரொமான்டிக்கா நடனம் ஆடுற வீடியோவையும் பதிவிட்டு இருந்தாங்க. ஆனா கேத்தன் இறந்த பிறகு கூட சோஷியல் மீடியாவில் இவங்க சோகமா இருக்கிற மாதிரி நாடகம் ஆடி இருக்காங்க. ஆனா ஷியா கோயல் கேத்தனுடைய மரணத்திற்கு முன்னாடியும் சரி, முக்கியமா கேத்தனுடைய மரணத்துக்கு அப்புறமும் சரி பண்ண எல்லாமே வெறும் வெளிவேஷம். போலீஸை திசை திருப்பதுக்காக தான் இவ்வளோ வேஷம் போட்டிருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெரிய வந்திருக்கு. கொல்லப்பட்ட கேத்தன் அகர்வால் சாதாரண ஆள்லாம் இல்லைங்க. புனேவின் புகழ்பெற்ற ரியல் எஸ்டேட் நிறுவனமான சக்சஸ் குரூப்பின் இயக்குநராகவும் முதன்மை மார்க்கெட்டிங் அதிகாரியாகவும் இருந்தார். அமெரிக்காவின் பாப்சன் கல்லூரியில பிசினஸ் படிப்புல முதுகலை பட்டம் பெற்றவர் தான் கேத்தன். சியா கேத்தன் திருமணத்தை வர்ற நவம்பர் மாசம் ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு அரண்மனையில சுமார் 17 கோடி ரூபாய் செலவுல பிரம்மாண்டமா நடத்துறதுக்கு 2 குடும்பத்தாரும் முடிவு பண்ணியிருந்தாங்க. விருந்தினர்களை கூப்பிட்டு வரதுக்காக 2 பிரைவேட் ஜெட்களை, விமானங்களை கூட புக் பண்ணி வச்சிருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு கோடீஸ்வர வாழ்க்கையை வேண்டாம்னு சொல்லிட்டு ஷியா ஏன் இந்த முடிவை எடுத்திருக்காங்க? ஷியா கோயலை பொறுத்த வரைக்கும் அவங்க சொந்தமாக ஒரு பேக்கரி நடத்திட்டு வந்திருக்காங்க. இவங்க கடந்த ஆண்டு புனேவோட மார்க்கெட் யார்டு பகுதியில் நடந்த ஒரு பிசினஸ் மீட்டிங்கில் 22 வயதான சேத்தன் பாபுலால் சௌத்ரியை சந்திச்சிருக்காங்க. சேத்தனோட குடும்பம் அங்கே உலர் பழங்கள், அதாவது ட்ரை ஃப்ரூட்ஸ் பிசினஸ் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. சேத்தன் BBA படிச்சுட்டு இருக்காரு. நவம்பர் 2025 இவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டிருக்கு. கேத்தன் கூட திருமணம் நிச்சயம் செய்யப்பட்ட பிறகும் கூட ஷியாவுக்கு கேத்தனை திருமணம் பண்றதுக்கு கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. தன்னோட காதலனுக்கு கேத்தன் தடையா இருப்பதாக சியாவும் சேத்தனும் நினைச்சிருக்காங்க. கடந்த 7 மாதங்கள்ல மட்டும் இவங்க 2 பேரும் 2004 முறை, ஒரு தடவை 2 தடவைங்க, 2004 முறை போன்ல பேசி மொத்தம் 238 மணி நேரம் இந்த கொலையை பத்தி மட்டுமே பிளான் பண்ணியிருக்காங்க. இப்படி அவங்க பிளான் பண்ண அந்த நாளும் வந்தது. ஜூன் 6 அன்னைக்கு கேத்தனும் ஷியாவும் ப்ரீ வெட்டிங் போட்டோஷூட்டுக்காக இந்தோனேஷியாவின் பாலி தீவுக்கு போக வேண்டியிருந்துச்சு. மும்பை ஏர்போர்ட்டுக்கு கார்ல கிளம்பும் போது கேத்தன், அவரோட சகோதரி ஷியா கோயல் மற்றும் ஷியாவின் சகோதரன் சாஹில் ஆகிய 4 பேர் இருந்திருக்காங்க. எல்லோரோட பாஸ்போர்ட் மற்றும் கார்டுகளும் ஒரே பவுச்சில் வைக்கப்பட்டிருந்திருக்கு. போற வழியில லோனாவாலாவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபுட் மால்ல கார் நின்னப்போ ஷியா கோயல் மொபைலை கார்ல மறந்து வச்சுட்டு சொல்லி தனியா கார் பக்கத்தில் போயிருக்காங்க. ஏர்போர்ட் போன பிறகு பார்த்தா மற்ற எல்லாரோட பாஸ்போர்ட்டுமே பத்திரமா இருக்கு. கேத்தனோட பாஸ்போர்ட் மட்டும் காணா போயிருக்கு. இதனால அவரால் பாலி போக முடியாம ஏர்போர்ட்ல இருந்து வீட்டுக்கு திரும்பி இருக்காரு. அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு ஷியா கோயல் தான் அந்த பாஸ்போர்ட்டை திருடி கேத்தன் தான் கூட பாலி வரக்கூடாது அப்படின்னு அதை கிழிச்சு பாத்ரூம்ல போட்டிருக்காங்க அப்படின்னு போலீஸ் விசாரணையில கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி பாலி ட்ரிப்புக்கு கேத்தனை வரவிடாம பண்ணி அதை கேன்சல் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா ஷியா கோயல் கேத்தன்
கிட்ட லோஹோகாட் கோட்டைக்கு டூர் போலாம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து வற்புறுத்தி கூட்டிட்டு போயிருக்காங்க. ஜூன் 18க்கு முன்னாடி 3 முறை இவங்க கேத்தனை ஆல்ரெடி கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க. முதல் முயற்சி மே 31. ஷியா முதலாக கேத்தனை கோட்டைக்கு கூட்டிட்டு போய் அங்க ஒரு செங்குத்தான மலைப்பகுதியில் இருந்து தள்ளிவிட முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனா கேத்தன் அங்கிருந்து ஒரு செடியை பிடிச்சு தப்பிச்சிட்டாரு. உடனே ஷியா அதை மறைச்சு அங்க பாம்பு இருக்கு, உன்னை காப்பாத்த தான் தள்ளுன அப்படின்னு அப்பட்டமா போய் சொல்லி கேத்தனை கட்டிப்பிடிச்சு சமாளிச்சிருக்காங்க. கேத்தனும் காதல்னால அது உண்மைன்னு நம்பியிருக்காரு. இரண்டாவது முயற்சி ஜூன் 4. மீண்டும் அங்க போலாம் அப்படின்னு சொல்லி ஷியா வற்புறுத்தி இருக்காங்க. ஆனா கேத்தனுடைய தாய் ஏதோ காரணத்தினால இப்போ போக வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திட்டாங்களாமா. அம்மாவின் இந்த ஒரு வார்த்தையால அன்னைக்கும் கொலை முயற்சி தள்ளி போனது. மூன்றாவது முயற்சி ஜூன் 14. ஷியா மீண்டும் கேத்தனை கோட்டைக்கு வரவழைச்சிருக்காங்க. காதலன் சேத்தனும் அங்க வந்திருக்கான். ஆனா அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால கோட்டையில சுற்றுலா பயணிகளோட கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. எங்க இப்ப தள்ளிவிட்டா மக்கள் பார்த்துடுவாங்களோ அப்படின்ற பயத்துல அன்னைக்கும் பிளான் தோல்வி அடைஞ்சிருக்கு. ஜூன் 18 4வது முயற்சியில் நடந்த கொடூரம். ஜூன் 20 அன்னைக்கு ஷியா கோயலினுடைய பிறந்தநாள். அதை கொண்டாடுறதுக்காக மகாபலேஸ்வரில் 40 ரூம்கள் புக் செஞ்சு கேத்தன் பெரிய ஏற்பாடுகளை செஞ்சிருந்தாரு. அதற்கு முன்பாக ஜூன் 18 அன்னைக்கு ஷியா மீண்டும் கேத்தனை லோஹோகாட் கோட்டைக்கு வரவழைச்சிருக்கா. இந்த முறை காதலன் சேத்தனும் அங்க வந்திருக்காரு. சேத்தன் முகம் தெரியாம இருக்க ஒரு ஹூடி டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு இவங்களுக்கு பின்னாடியே 20-30 அடி தூரத்துல ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்திருக்காரு. கோட்டையோட ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத 400 அடி ஆழ பள்ளத்தாக்கு பகுதிக்கு வந்ததும் ஷியாவும் சேத்தனும் சேர்ந்து கேத்தனை பின்னாடி இருந்து தள்ளி விட்டு கொலை செஞ்சிருக்காங்க. ஒருவேளை இந்த பிளான் தோத்துட்டா பிளான் சி என்ற மற்றொரு திட்டத்தையும் இவங்க தயார் பண்ணி வச்சிருந்ததா போலீஸ் விசாரணையில் தெரிய வந்திருக்கு. கொலை நடந்ததும் ஷியா லோனோவாலா போலீஸுக்கு ஃபோன் பண்ணி போட்டோ எடுக்கும்போது பலத்த காற்று வீசினதுனால என் வருங்கால கணவர் தவறி விழுந்துட்டார் அப்படின்னு விபத்து மாதிரி நாடகம் ஆடி இருக்காங்க. அழுது கதறி இருக்காங்க. ஜூன் 19 அன்னைக்கு மீட்பு குழுவினர் கேத்தனுடைய உடலை மீட்டிருக்காங்க. விபத்து வழக்கு கொலையாக மாறினது எப்படி? போலீஸினுடைய மாஸ்டர் பிளான். ஆரம்பத்தில் இது சாதாரணமான மலை ஏறும்போது நடந்த விபத்து அப்படின்னு தான் எல்லாருமே நினைச்சாங்க. ஆனா போலீஸோட புத்திசாலித்தனமும் சைபர் கிரைம் தொழில்நுட்பமும் இந்த வழக்கை தலைகீழா மாத்திருச்சுன்னு சொல்லலாம். போலீசார் லோஹோகாட் கோட்டையினுடைய டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை அணுவா ஆய்வு செஞ்சாங்க. அதுல கேத்தனும் சியாவும் ஒன்னா நடந்து போறதும் அவங்களுக்கு பின்னாடியே ஒருத்தர் ஃபாலோ பண்ணி போறதும் தெரிஞ்சது. போலீஸுக்கு வந்த முதல் சந்தேகம், அன்னைக்கு புனேவில் 33 டிகிரி செல்சியஸ் கடும் கோடை வெயில் இருந்திருக்கு. ஆனா அந்த நபர் ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டு தலை மற்றும் முகத்தை மறைக்கிற மாதிரி ஒரு கனமான ஹூடி டிஷர்ட் போட்டுக்கிட்டு அதுக்கு மேல ஹெட்செட்டும் மாட்டியிருந்தாரு. இந்த கடும் வெயில்ல ஏன் ஒருத்தர் இப்படி முகத்தை மூடிக்கிட்டு ஹூடி போட்டு போகணும் அப்படிங்கிறது தான் போலீசாரோட முதல் சந்தேக புள்ளியே. மேலும் ஒரு சிசிடிவி காட்சியில ஷியா திடீர்னு பின்னாடி திரும்பி பார்க்கறாங்க. அதே சமயம் பின்னாடி வந்த அந்த ஹூடி மனிதன், அதாவது அவங்களோட காதலன் இருக்கான்ல, அவன் டக்குன்னு கீழே உட்காந்துக்கிட்டு மறைஞ்சுக்க பார்க்கறான். இது இவங்க 2 பேருக்கும் இடையில தொடர்பு இருக்கிறது 100% உறுதி செஞ்சது. லொகேஷன் டிராக்கிங் மூலமா போலீஸ்ல மாட்டிக்க கூடாதுன்னு சேதன் சௌத்ரி ரொம்ப புத்திசாலித்தனமா பிளான் பண்ணிருக்காரு. கொலை நடந்த அன்னைக்கு அவருடைய சொந்த மொபைல் போனை அவருடைய கடையிலேயே வச்சுட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம காலை 7 மணில இருந்து சாயங்காலம் 5:40 வரைக்கும் அவருடைய போன்ல இன்டர்நெட் சேவைகளையும் ஆஃப் பண்ணி வச்சிருந்தாரு. அன்னைக்கு அவருடைய கடை ஊழியரோட போனை தான் அவர் கையில எடுத்துட்டு போயிருக்காரு. சேத்தனோட போனுக்கு அன்னைக்கு வந்த கால்களை எல்லாமே அவருடைய கடை ஊழியர்கள் தான் அட்டன் பண்ணி பேசியிருக்காங்க. ஆனா போலீஸோட தீவிர விசாரணையில ஊழியர்கள் உண்மையை ஒப்புக்கிட்டாங்க. டிஜிட்டல் தடயங்கள். சிசிடிவியில் பார்த்த அந்த ஹூடி நபருடைய உடல் அமைப்பை ஷியாவின் காதலன் சேத்தன் சௌத்ரியினுடைய சோஷியல் மீடியா போட்டோக்களோட ஒப்பிட்டு பார்த்து தான் அவன் சேத்தன் சௌத்ரி தான் அப்படின்றத போலீசார் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஷியாவினுடைய ஃபோன் கால் ரெக்கார்டுகளை செக் பண்ணி பார்த்தப்போ அவங்க 2 பேரும் 2000க்கும் மேற்பட்ட முறை தொடர்ந்து பல மணி நேரம் பேசிக்கிற டிஜிட்டல் ஆதாரம் சிக்கினுச்சு. மேலும் கேத்தனுடைய தந்தல் விஷால் அகர்வால் மற்றும் கேத்தனின் சகோதரி சஞ்சனா கொடுத்த சந்தேகங்களும் போலீஸுக்கு இந்த விஷயத்தில் பெரும் உதவியா இருந்திருக்கு. கேத்தன், அதாவது இறந்தார் இல்லையா, அவர் ஆல்ரெடி ஒரு சிறந்த ட்ரெக்கர் அப்படின்றதுனால அவர் அவ்வளவு எளிதாகலாம் வழிக்கு விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு குடும்பத்தினர் உறுதியாக சொல்லியிருக்காங்க. போலீஸ் விசாரணையில் நீங்க 2 பேரும் ஏன் வீட்டை விட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கல, ஏன் கேத்தனை கொலை பண்ணீங்க அப்படின்னு சேத்தன் கிட்ட கேட்டிருக்காங்க. அதற்கு சேத்தன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிச்சயதார்த்தத்தை நிறுத்திட்டு ஓடி போனா தன்னோட குடும்பத்தோட மான மரியாதை போயிடும் அப்படின்னு சொல்லி ஷியா நினைச்சா, அதனாலதான் கல்யாணத்துக்கு முன்னாடியே கேத்தனை இல்லாம ஆக்கிடலாம்னு முடிவு பண்ணோம் அப்படின்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. மேலும் ஷியாவினுடைய மாமா மற்றும் அத்தைக்கு ஷியாவின் காதல் விவகாரம் ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தும் அவங்க தான் இந்த சம்பந்தத்தை கட்டாயப்படுத்தி வச்சதா கேத்தனுடைய தாத்தா குற்றம் சாட்டியிருக்காரு. இந்த கொலை வழக்கு கடந்த ஆண்டு மேகாலயாவில் நடந்த ஹனிமூன் கொலை வழக்கு, ராஜா ரகுவன்ஷி கொலை, அந்த பாணியில மிக துல்லியமாக திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்டதனால போலீசாருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. தற்போது ஷியா கோயல் மற்றும் சேதன் சௌத்ரி ஆகிய இருவரையும் செக்ஷன் 103 அல்லது பழைய செக்ஷன் 302 மற்றும் கிரிமினல் சதி பிரிவுகளின் கீழ் போலீசார் கைது செஞ்சு ஜூன் 29 வரை போலீஸ் காவலில் எடுத்து தீவிர விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் போடக்கூடிய ரீல்ஸ் வீடியோக்களும் ஹார்ட் எமோஜிகளும் ஒருத்தருடைய உண்மையான குணத்தை காட்டிடாதா அப்படின்றதுக்கு இந்த வழக்கு ஒரு மாபெரும் எச்சரிக்கை அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தோட மானம் முக்கியம், தன்னுடைய பழைய காதல் முக்கியம், தன்னுடைய காதலன் முக்கியம் அப்படின்னு யோசிச்ச அந்த பெண் ஒரு உயிர் முக்கியம் அப்படின்னு யோசிக்காம விட்டதுனால இன்னைக்கு கொலையாளியா சிறை கம்பிகளை எண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வழக்கு சம்பந்தப்பட்ட உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான செய்திகள் மற்றும் தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை உடனே இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.